புதுவையின் மங்களம் தொகுதிக்குட்பட்ட ஆனந்தபுரம் கிராமத்தில் சுமார் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அங்கு பேருந்து வசதி இல்லாமல் பல ஆண்டு காலமாக அப்பகுதியைச் சேர்ந்த மாணவர்கள் பள்ளி கல்லூரி சென்று வருவதற்கும், நோயாளிகள் மருத்துவமனைக்கு செல்வதற்கும் மற்றும் ஊர் பொதுமக்கள் வேலைக்கு சென்று வருவதற்கும் அன்றாடம் பல்வேறு சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்நிலையில் ஆனந்தபுரம் கிராம மக்களின் நீண்டகால அடிப்படை கோரிக்கையான பேருந்து வசதியை ஏற்படுத்தி தருமாறு லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் மங்களம் தொகுதி நிர்வாகியான முனைவர் கண்ணபிரான் புதுச்சேரி போக்குவரத்து ஆணையர் அமன் சர்மாவை நேரில் சந்தித்து மனு அளித்தார். மனுவை பெற்றுக்கொண்ட போக்குவரத்து ஆணையர் அமன் சர்மா ஆனந்தபுரம் கிராமத்திற்கு உடனடியாக பேருந்து வசதியை ஏற்படுத்தி தருவதாக உறுதியளித்தார். அந்த மக்களுடைய கோரிக்கையேற்று புதுச்சேரியுடைய போக்குவரத்து துறை ஆணையரிடம் இந்த அடிப்படை வசதியான பேருந்து விட சொல்லி எங்கள் திரு சார்லஸ் மார்ட்டின் ஐயாவோட உத்தரவுப்படி இப்போ மனு கொடுத்துருக்குறோம். அவங்க இப்போ கூடிய சீத்தில் அந்த கிராமத்து மக்களினுடைய கோரிக்கையை ஏற்று நாங்கள் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க. அதனால் இப்போ நாங்கள் மனு கொடுக்க வந்துடும். இதை அவங்க செய்வான்னு சொல்லிட்டு நாங்கள் முழு நம்பிக்கையில் இருக்கிறோம். அப்படி செய்தாங்கனாக்கா அந்த கிராமத்து மக்கள் முதல்ல அந்த அடிப்படை வசதி அதை ஏற்று அந்த கிராமத்து மக்களுடைய வளர்ச்சி ரொம்ப பெருசாகும். ஸோ இதை செய்து தரணும்னு சொல்லிட்டு எங்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பாக இந்த நேரத்தில் பணிவோடு கேட்டுக்கிறோம். நன்றி.